2:12 இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் வந்து தேவனே கொடுத்த வசனம். இந்த நேரத்தில் நான் நல்லா ஜெபம் பண்ணிருக்கும் போது திடீர்னு இந்த வசனம் ஆண்டவர் காட்டுறாரு. ஜக்கரியா 2:12 வசனம் காமிச்சாரு ஆண்டவர். என்ன இது வாசிக்கலாம்னு சொல்லிட்டு வாசிக்கும் போது அப்ப ஆண்டவர் கர்த்தர் பரிசுத்த தேசத்தில் யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அப்போ பரிசுத்த தேசத்தில் அவரு திரும்ப எருசலேமை தெரிந்து கொள்வார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? திரும்ப என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்கிறார். இப்போ எவ்வளோ ஆண்டவர் வருகை குறித்து நாங்க பார்க்கிறோம். சீக்கிரத்தில் ஆண்டவர் வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எருசலேம் சொல்லும் போது ஹோலி லேண்ட், பரிசுத்த பூமி. அந்த இடத்துல தான் ஆண்டவர் மேலே கேறினார் இல்லைங்களா, பறவைக்கு. திரும்ப மறுபடியும் அதே இடத்துல தான் இறங்குவார். அப்ப அந்த ஒலிவ மலை, அந்த மலை மேல தான் இறங்குவார் அவர். அப்ப அந்த எருசலேம் வந்து மறுபடியும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளுவேன், எருசலேம் ஆகி நம்மளே ஆட தெரிந்து கொள்கிறார். மறுபடியும் நான் மறுபடியும் உங்களை தெரிந்து கொள்ளுவேன். ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரீஃப்ரெஷ் பண்றாரு. இப்போ திரும்ப ஊழியத்தை புதுப்பித்து அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. அப்ப ஊழியத்தையும் சரி, இந்த எருசலேம் சரி, எல்லாமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் தெரிந்து கொள்ள தேவனா இருக்கிறார். அப்ப நம்மளை குறித்து அப்ப ஆண்டவர் நம்மளை மறுபடியும் தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொள்கிறாருனாக்கா சொந்த ஜனமாக தெரிந்து கொள்கிற தேவனா இருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப பாக்கியம். அதெல்லாம் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் சூஸ் பண்றார். ஆண்டவர் வந்து நம்மளை ஆர்சு கொண்டிதாரு. ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்காருனாக்கா அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். தம் சொந்த ஜனமாகும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லி தூட்ராமணிக்கு 4:20 உபாகம் 4:20 வாசிக்கும் போது, இந்த நாளில் நீங்கள் இருக்கிறது போல் தமக்கு சொந்தமான ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இரும்பு காலவாயிலிருந்து புறப்பட்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இரும்பு போல இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், எகிப்திலிருந்து. அப்போ எது கொண்டு வந்தார்? சுதந்திரமான ஜனமா ஆகும்படி, தமக்கு சுதந்திரமான ஜனமாகும்படி அவர் ஜனம், என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், மை பீப்புள், நன்ன ஜன்ரு. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி உரிமை கொண்டாடுறாரு? அக்கறை. ஆண்டவர் பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் பிள்ளைங்களா வாழும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டாடுறாரு பாத்தீங்களா? என் ஜனம், என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைங்கள். அப்போ அவர் தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாக வைத்துக் கொள்கிறார். அப்போ சொந்த ஜனமாக வைத்துக் கொள்கிறார்னாக்கா அவருக்கு என்ன சொல்றது? இந்த உலகத்துல எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. அவங்க இஷ்டம் போல அங்க நடக்கிறாங்க, இஷ்டம் போல இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் ஜனங்க வந்து நம்ம ஜனம் சொல்லும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்மள ஆண்ட பார்த்து சொல்றாரு நம்ம ஜனம்னுட்டு. நம்ம ஜனம்னு யார் சொல்றாங்க? இப்போ யாரும் சொல்றாங்களா? இல்ல, நம்ம ஜனம். அப்ப ஆண்டர் நம் ஜனமாக தெரிந்து கொள்கிறார். அப்போ நம் ஆண்டருக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் எப்படியாவது ரொம்ப நெருங்குது. அல்லேலூயா. கிட்ட சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். சேர்த்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். சங்கீதம் 33:12 கர்த்தர் தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்போ நீங்களும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் ஜனமா நாங்க இருக்கிறோம். இப்போ அவங்க ஜனங்களா இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க ஜனமாக நாங்க இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும். லாபான் சொல்றாங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாருங்கள். லாபான் சொல்றான் வேதத்தில் பார்க்கும்போது. அது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவன் ஜனமாக இருக்க நாம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல சந்தேகம் இருக்க இல்ல, நான் வந்து தேவ ஜனம் மாதிரி இல்லை, நான் எல்லாத்துலயும் தூரமா இருக்கிறேன், இதுல வந்து நான் பிரிஞ்சு இருக்கிறேன், நான் வந்து இதுல இருந்து இந்த இதுல சேரல, நான் தூரம். அப்படி இருந்தாக்கா இன்றைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் உம் ஜனமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக என்னை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரே.
அப்படி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் தெரிந்து கொள்வது, அவர் தெரிந்து கொள்வது பெஸ்ட் இல்லைங்களா? அவர் தெரிந்து கொண்டானாக்கா சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அவர் தெரிந்து கொண்ட எப்படி தெரிந்துக்குவார்? அவர் நம்மளை பார்ப்பார். எந்த விஷயத்துல நீ எப்படி இருக்கிற எல்லாம் சரி பண்ற தேவன். ஹல்லேலூயா. மனுஷ புத்தி எப்படின்னாக்கா, மனுஷன் எல்லாரும் ஏமாத்துவான், ஆனா ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இல்லைங்களா? ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. மனுஷன் எல்லாரும் ஏமாத்துவான், பாஸ்டர் ஏமாத்துவாங்க, எல்லாரும் ஏமாத்துவாங்க, ஆனா ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. இதுல ஆண்டவர் பக்கவா சூப்பரா எப்படிப்பட்டனாலும் சரி அவனை சரிப்படுத்த தேவன். ஹல்லேலூயா. நினைச்சோம் நான் நல்லா பயங்கரம் கேடி, நான் என்னெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கலாம், அவங்கள தான் ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்துக்குவார் ஆண்டவர். அப்படிப்பட்டவங்களை சரி பண்ணுவார் ஆண்டவர். மீதி பேருங்களாம் ஈஸியா அவர் சரி பண்ணிடுவார். ரொம்ப மொரட்டு இங்கெல்லாம் சரியாவ அவங்கள சரி பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் தெரிந்து கொள்ள. அப்போ எருசலேமே தெரிந்து கொள்வார் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஜெகரியா 1:17 சொல்லும் போது இங்க திருதிசையாக சொல்லப்படுறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையால பெருமாயிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றவும் பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார் என்பது என்று பின்னும் கூறும் என்றார். அப்போ நான் தெரிந்து கொள்கிறேன் சொல்லு, நான் தெரிந்து கொள்கிற சொல்லு. எருசலேம் நான் தெரிந்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது எருசலேம் எப்படி இருக்கு? யுத்தத்துல நம்பர் 1ல இருக்கு. ஹல்லேலூயா. அவங்கள மட்டும் தோக்கடிக்க முடியல. ஜெருசலேம் இஸ்ரேல்னாக்காலே அந்த படையினாலே எல்லாரும் பயப்படுறாங்க இல்லைங்களா? அவங்களாம் வானத்தில் வச்சு அடிப்பாங்க, அப்படியே அது கீழே பாம்பு கீழே இறங்காது, அங்கேயே அடிச்சு அடிப்பாங்க. அப்படியே அந்த டெக்னிக்கெல்லாம் அங்கே இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. எதனா ஒரு பிளெயின் வந்தாலே அங்கே அடிச்சு அங்கேயே தம்சம் பண்ணிடுவாங்க. அதுதான் இஸ்ரேல். இஸ்ரேல் சின்ன நாடா இருந்தாலும் பெரிய பெரிய நாடெல்லாம் பயப்படுது. ஏன்னா யுத்தத்தில் அவங்க வல்லர். ஏன்னா ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் சும்மா கிடையாதுங்க. எருசலேம் பயங்கரமா ஆண்டவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஏன்னா ஆண்டவர் வரும்போது அங்கதான் கால் வைப்பார். ஏன்னா மற்ற தேசங்கள்லாம் பயங்கர அக்கிரமம் பாவம் நிறைஞ்சிருக்கு, கரம் பிடிச்சிருக்கு தேசங்கள்லாம். ஆனால் ஜெருசலேம் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சூஸ் பண்ணி அங்கே தான் இறங்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ ஆலயம் கட்டுறாங்களா, அந்த ஆலயத்தில் இல்லை, ஒலிவ மலை மேலே இறங்குவார் ஆண்டவர். எல்லாம் நினச்சிக்கோ, ஓ ஆலயம் கட்டுறாங்கோ அதனால தான் அங்கே தான் இறங்குவார். அங்கே சாத்தான் இறங்குவான், 666 இறங்குவான். ஆனால் ஆண்டவர் அந்த ஒலிவ மலை மேலே இறங்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஜெருசலேம்ல இறங்குவார். அதான் ஹோலி லேண்ட். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஹோலி லேண்ட்ன்றாங்க, பரிசுத்த பூமி. இப்போ மற்ற இடங்களெல்லாம் அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு, ஆனால் பரிசுத்த பூமியில் அவர் இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் தெரிந்து கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் வருகிறாரு, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உபாகம் 32:9 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அப்போ என் ஆண்டோடைய ஜனம் தான் ஒரு பங்கு. அப்போ ஆண்டோடைய ஜனங்க ஒரு பங்குன்னுட்டு இங்க சொல்ல, பங்குன்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, ஷேர். அப்போ இந்த உலகம் பயங்கரமா அழிவுல போனாக்கா 3 பாகத்துல 1 பாகம் தான் மிச்சம் மீதி இருக்கும். மீதி எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதில் யார் தப்பிக்கிறாங்க யார் இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனம் என்னுடைய பங்கு. அப்போ ஆண்டோடைய பங்கு அவர் கைவிட மாட்டார், அவர் அழகா சேர்த்து கொள்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற மட்டும் விட மாட்டார் ஆண்டவர், அழிவுல விட மாட்டார் ஆண்டவர். அழகா என்ன செய்வார், நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் என்னுடைய பங்கு. அப்போ ஆணுடைய பங்கா நம்ம இருக்கணும். நான் ஆணுடைய பங்கத்தில் இருக்கிறேன்னா, ஆணுடைய ஷேர்ல இருக்கிறேன்னா, ஆண்டவர் வந்தாக்கா என்னுடைய ஜனனி அப்படி சொல்லும் போது, ஆமா ஆண்டவரே நானும் உன்னுடைய ஜனம் அப்படி சொல்றோம்னா இருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் பார்த்து நான் வெக்கப்பட்டு போறோமா? இல்லை ஆண்டவர் பார்த்து ஐயோ நான் இத்தனை நாள் நான் ஆண்டவர் கூட இல்லாமல் போயிட்டேனே, ஆண்டவர் கூட என் பங்கு இல்லாமல் போயிடுச்சே, ஆண்டவரோடு நான் ஒரு தூரம் இருந்துட்டு வாழ்ந்துட்டேனே, அப்படி ஒரு வேதனை இருக்கக்கூடாது. இப்பவே ரெடி ஆயிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சேர்ந்து வாழணும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்றது எப்படி வாழ்றது?
அனுதினமும் ஜெபமும் வேத வசனமும் ஆண்டவர் பயந்து நடக்கிறது, தீமையை வெறுக்கிறது, பாவத்தை வெறுக்கிறது, இதெல்லாம் ஆண்டு சமூகம் ஒப்பு கொடுத்து நம்மளை அதுலேருந்து ஒதுங்கி தூரமாயிருந்து வாழ்றது தான் ஆண்டோட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இல்லை பாவம் எல்லாமே சேர்ந்து வாழ்றது அது வாழ்க்கை கிடையாது. அப்போ அதுலேருந்து தூரம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு எல்லாம் ஆண்டருக்காக விட்டு, ஆண்டவரை நம்ம தான் நேசிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என் பங்கு, உண்மை நம்பி இருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையும் ஓடும், ப்ளஸ்ஸு ஆண்டவர் நம்ம கூட இருந்து நடத்துவார் இல்லைங்களா? ஆனால் நம்ம கூட இருந்து வாழ்க்கை நடத்துறது எப்படி இருக்கு? அப்போ அவர் கூட இருந்து குடும்பத்தை பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு, அதுக்கு எல்லா ஞானத்தையும் புத்தி தந்து சூப்பராக நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். யாக்கோபின் பங்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஜெரமியா 10:16 வாசிக்கும் போது, யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் அவர்கள் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமும் கோத்திரமும் சேனைகள் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். அல்லேலூயா. அப்போ யாக்கோபின் பங்கா இருக்கிறது அவர்கள் போல அல்ல. அவர்கள் போல யாரு யாரு அவர்கள் போல சொல்லும்போது மற்ற ஜனங்கள் இல்லை. இப்போ இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? சிலரெல்லாம் விக்கிரகங்கள் எல்லாம் வழிபாடுல போனாங்க. அந்த பங்கு இல்லை. இங்க சர்வ வல்லவர் உருவாக்கின தேவன் அவருடைய பங்கு. அவரு பங்கா இருக்கிறாரு. அவருடைய நாமமே சேனை கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர்கள் போல அல்ல, அவங்க எல்லாம் விக்கிரகங்கள் பங்கு. ஆனா யாக்கோபுக்கு உருவாக்கின தேவனே பங்கு. அல்லேலூயா. அப்ப நம்மளை உருவாக்கின, சர்வத்தையும் உருவாக்கின தேவனே எனக்கு பங்கு. அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சர்வத்தை உண்டாக்கின தேவன், சர்வத்தை உண்டாக்கின தேவன். அப்போ எவ்வளோ வல்லமுள்ள தேவன், அவர் பங்காக நம்ம இருக்கிறோம். அந்த பங்காக இருக்கணும்ச்சா வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஜெனிசிஸ் 32:27 வாசிக்கும் போது அவர் யாக்கோபுக்கு உன் பேர் என்ன என்று கேட்கிறாரு. யாக்கோபு என்றார். உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறாரு, யாக்கோபு என்றார். அப்போ ஆண்டவர் வந்து இனி உன் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். பேர் மாத்துறாரு. இங்க யார் பேர் மாத்துறாரு சொல்ல முடியுங்களா? யாக்கோபு என்னப்படாமல் இனி உன் பேர் இஸ்ரவேல் என்னப்படும். புது மனுஷனாக. வேற ஏன் சொல்ல முடியுமா? யாக்கோபு ஏன் பேர் மாத்தினார்? கரெக்டா வந்துட்டார். அல்லேலூயா. யாக்கோபு பேர்ல என்ன பண்ணிட்டார்? இவரு சொந்த சகோதரனை ஏமாத்தினார். யாரு? யாக்கோபு பேர்ல தான் அப்பாவே ஏமாத்தினார். ஏமாத்திட்டு இவர் போய் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும் போது ஏசா வந்து கொல்றதுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்துனுக்கிறாரு. வந்துனுக்கும் போது யாக்கோபு ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவர் நீங்க ஆசீர்வாதத்தோலையே நான் விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிறாரு. யாக்கோபுக்கு எல்லாரும் ஏமாத்துக்கு நல்லா தெளிவா தெரியும், யாரெல்லாம் ஏமாத்தணும் எல்லாம். ஆனா ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் சமூக பாதத்தில், ஆண்டவர் நீங்க ஆசீர்வாதங்களையே நான் விட மாட்டேன்னுட்டு கெஞ்சி கெஞ்சி அழுந்து ஆண்டவர் பிடிச்சிடுறாரு. ஆண்டவர் பிடிச்சிட, ஆண்டவர் மனுஷ கரங்கிச்சாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி பிடிக்கிறார்? பாத்தீங்களா? அப்பாவை ஏமாத்தினா, சகோதரன் ஏமாத்தினா, அவனும் ஏமாந்து போனான். ஏமாந்து போய் கடைசியில் ஆண்டவர் நடக்குமா? கெஞ்சி அழுறான், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அவன் தெரிஞ்சிச்சு அவனுக்கு, இவங்களோட மாட்டினா செத்த நான், இனி நான் அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரே வழி ஆண்டவர் தான். ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையை மாற்றணும். கெஞ்சி அழுந்து அது பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவாய். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் பேர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து யாக்கோபோடு பேசுறார். அல்லேலூயா. அதுதான் எதுக்கு அவன் பேர் மாற்றப்படுதுனாக்கா, அவன் வந்து அவன் பேராக இருக்கும்போது என்ன செய்தான், அவன் வந்து ஏமாத்தினான். பாருங்க, ஆதியாகமம் 32:28 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாய் என்றார். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டார். அவ்வளோ போராடி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்ம கெஞ்சி அழுந்து ஜெபிக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது. அல்லேலூயா. ஏன் இவங்க இவ்வளோ கத்துறாங்க? ஏன் இவங்க இவ்வளோ கெஞ்சுறாங்க? ஏன்னாக்கா நம்ம ஆத்துமா ஆண்ட சம்பந்த கெஞ்சி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். விடக்கூடாது. நீ ஆசீர்வாத ஒழிய நான் விடமாட்டான்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கணாண்டவரே. அப்போ நம்ம ஆத்துமா என்ன செய்யணும்? நம்ம ஆண்ட சம்பந்த கெஞ்சி அழுந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா நமக்கு நம்ம அழுந்து கெஞ்சி பெற்றுக்கொள்வது ஆண்டு என்ன செய்யறாரு? மன இறங்குற தேவனா இருக்கிறாரு. நீங்க இந்த சும்மா நடிக்கிற அளவு தெரியுங்களா? சும்மா நடிக்குவாங்க அழுகிற மாதிரி. அது என்ன கண்ணீர் தெரியல. நீலக்கண்ணிங்களா? நீலக்கண்ணி சும்மானா அழுவுறது, சும்மானா அழுது. அந்த அழுகெல்லாம் ஆண்டவர் ஏமாந்து போக மாட்டார். அந்த கண்ணீர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். இல்லை உண்மையா அழுகுறாங்க, உண்மையா ஏங்குறாங்க, அப்போ ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா. அதுதான் கெஞ்சி கெஞ்சி அழுவுறது. கெஞ்சி சும்மா இந்த நீலக்கண்ணிகள்லாம் ஆண்டவர் இறங்க மாட்டார். அப்போ நம்ம அழுறதுல கூட உண்மை இருக்கு. அப்போ அழுறதுல கூட உண்மையா இருக்கு. அந்த உண்மையான அழுற அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் சொல்வார். அந்த கண்ணீர்களெல்லாம் கணக்கு இருக்கு. இங்கே ஒரு டிராப்ஸ் கண்ணீர் ஆண்டவர் சும்மா இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிறார். எல்லாம் அதான் பாட்டில் தான். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் வச்சிருக்கிறார். அந்த கண்ணீருக்கு அதெல்லாம் பதில் கிடைக்கும். நான் எவ்வளோ கண்ணீர் விட்டேன், இதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டேன், என் கண்ணீருக்கு எப்போ பதில் கிடைக்கும்? அந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்கு. அப்போ இனி இஸ்ரவேல் என்ன பண்ணும்? அதுதான் ஏன் யாக்கோபின் பேரில் அண்ணனை ஏமாத்தினான். ஜெனிசிஸ் சாப்டர் 25:31 வாசிக்கும் போது, அப்போது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திரனத்தை என்று எனக்கு விற்று போடு என்றான். அப்போ ஏசாவும் யாக்கோபு, அப்போ ஏசா மூத்த மகன், யாக்கோபு இளைய மகன். அப்போ மூத்த மகனுடைய அந்த அதிகாரத்தை வேணும் எனக்கு. ஏசா ஒரு கூலுக்காக வித்துறான். ஏசா கூலுக்காக வித்துறான். கூலுக்கு ஆசைப்பட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுறான். அதனால தான் கூலுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. உபவாசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் இருந்தாக்கா பிரியாணி வச்சா கூட என்ன செய்யக்கூடாது? நான் வைராக்கியமா இருக்கணும். என்னத்தான் நடந்தாலும் சரி வைராக்கியமா இருக்கணும். இருக்கும்போது அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டோம். டக்குன்னு பிரியாணி பார்த்தோன்னா ஃபாஸ்டிங் கேன்சல், மீன் ஸ்மெல் கேன்சல். போதும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன், சாப்பாடு வீமா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இன்னதான் இருந்தாலும் சரி உபவாசம்னா உபவாசம். ஏன்னா இதுலலாம் சில காரியங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏசா கூலுக்காக தன் சேஷ்ட புத்திரனை வித்துட்டான். இவன் வாங்கிட்டு என்ன பண்றான்? நெக்ஸ்ட் அங்க அப்பாவை ஏமாத்துறான். யாக்கோபு மூத்த குமாரன் தான் ஆசீர்வாதம் எப்பவுமே. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? ஒரு மூத்த குமாரனை ஆசீர்வதிச்சாக்கா அந்த ஆசீர்வாதம் தான் அவங்க நிற்கும். இப்போ இந்த காலத்தில் எப்படி சொன்னாக்கா என்ன பண்றாங்க? வீட்டை எழுதி வைக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. ஒருத்தனுக்கு எழுதி வைக்கிறாங்க, ஒருத்தனுக்கு எழுதி வைக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்போ இதுல இவர் என்ன பண்றாரு? ஏசா போல அவர் உடையெல்லாம் மாத்திக்கின்னு ஒரு சமைச்சு போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிடுறான். ஏசாவா? ஆமா நான் ஏசா. இதுல யாக்கோபு தாய் கூட இதுல ஒரு பங்கு. யாக்கோபு தாய் ரொம்ப உஷார். எப்படின்னாக்கா, நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, மூத்த மகனை விட்டு இளைய மகனை போய் தள்ளி விட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவன் இல்லை சொல்லி கொடுத்து பார்த்தீங்களா? எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவன் போய் ஆசீர்வாதம் வாங்கி வந்துடுவான். அப்புறமா இவன் போவான், ஐயோ நான் ஆசீர்வச்சனே. அப்போ அது யாக்கோபா? அது அப்புறமா தான் தெரியும். ஏன்னா அவர் கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாத உக்காந்துங்கிறாரு ஈசாக். அப்போ இந்த யாக்கோபு போய் கண்ணு தெரியாதவங்களை ஏமாத்தி அந்த ஆசீர்வாதம் வாங்கிடுது. இப்போ கண்ணு தெரியாதவங்கிட்ட, அப்பா உங்க பிள்ளை வந்துக்கிறாங்க, இந்த பத்திரத்தை சைன் பண்ணு. யாரு? ஏசாவா?
ஆயிடுச்சு, நான் சைன் பண்ணுறேன், இந்தா சைன் பண்ணி கொடுக்கும்போது யாக்கோபு வந்து ஏசா பேரில் டாக்குமெண்ட் போயிட்டாரு. இப்போ ஏசா வரான், அப்பா எனக்கு வீடு எழுதி கொடுப்பா. இப்போதான் சைன் பண்ணி கொடுத்தனே. எப்படி இருக்கோ ஏமாற்றம். அப்போ தான் அவனுக்கு வெறி வருது. என்னுடைய அண்ணன் பாகத்தையும் திருடிட்டான், என்னுடைய சொத்தும் என்னுடைய ஆசீர்வாதத்திட்டான், நான் விட மாட்டான் அவனே. அப்போது அண்ணனும் அப்பாவை ஏமாற்றிட்டு இந்த யாக்கோபு பேரில் அவன் சுற்றினுக்கிறான். அப்போ தான் ஆண்டவர் இந்த பேரில் வந்து நல்லா இருக்காது, இஸ்ரவேல் என் பேர். அப்போ தான் என் பேரை மாற்றுறாரு. இந்த பேர் லைக் கிடையாது, இந்த பேரில் வந்து உன் அண்ணனை ஏமாத்தினேன், உங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், இந்த ஏமாத்துகிற பேர் வானா, இது வந்து இஸ்ரவேல் பேருன்னு மாற்றுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. பேரில் கூட ஆசீர்வாதம் இருக்குது. நான் பேர் மாற்ற நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் பேசினா கண்டிப்பாக என்ன பண்ணோம், பேர் மாற்றிக்கணும். இந்த பேரில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த பேரில் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, இந்த அந்த பேருக்கு கூட அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அந்த பேரில் கூட ஆசீர்வாதம் இருக்கு, அந்த பேரு கூட ஆசீர்வாதம் இருக்கு. ராஜன்னா கூட ஏசு ராஜா, ராஜா கிங்கு இதெல்லாம் சொல்லலாம், ராஜா போல வாழலான்னு. சரிங்களா? டேவிட்னாக்கா தேவன் ஆராதிக்கிற துதிக்கிறது, ஆராதனை வீரன். அந்த மாதிரி ஜோனா சொல்லும் போது பொறானாக்கா செய்தி மிஷினரி. ஜூடான்னு சொல்லும் போது துதி, ஆண்டவரை பிரைஸ் பண்றது. அல்லேலூயா. பேதுருன்னு சொல்லும் போது, பீட்டர்னு சொல்லும் போது இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவாய், பாதாள வாசல் மேற்கொள்ளாது. அந்த மாதிரி ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அர்த்தத்தோடு இருக்கும்போது அந்த அர்த்தம் பின்னாடி நம்ம வாழ்க்கையே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த அர்த்தம் வந்து சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னாக்கா நாங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இல்லை அதே பேரில் இருந்தால் கூட ஓகே. ஆனால் மாற்றினாக்கா எல்லாமே மாற்றணும். ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாம் மாற்றணும். சும்மா பேரை மாற்றின்னு இங்கே ஒரு பேர் அங்கே ஒரு பேர் அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் எல்லா பக்கம் உண்மையாக இருக்கணும். இல்லையா இருக்கிற பேரில் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே வந்து இங்கே மாற்றுறாரு. இனி இஸ்ரவேல் இஸ்ரவேல். அப்போ ஏன் ஆண்டவர் மாற்றுறாரு? மாற்றுறதுக்கு காரணம் தகப்பன் அண்ணனும் ஏமாற்றி அந்த பேர்லேருந்து. அதுதான் யாரவனே ஏமாற்றலாம், ஆண்டவர் மட்டும் ஏமாற்ற முடியாது. இங்கே யாக்கோபு ஆண்டகிட்ட மாட்டிக்கிறார். இந்த விஷயத்தில் மாட்டினி கெஞ்சி 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 அழுறான் பாருங்க. அழுந்து ஆண்டகிட்ட தயம் பெற்றுக்கொள்வான். அதனால அவன் ரொம்ப உஷார் யாக்கோபு. அல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப உஷார். ஓசையா 12:3 வாசிக்கும் போது, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்து தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். தேவனோடு போராடினான். அல்லேலூயா. ஏசா பார்க்கும்போது இங்க ரெட்டை குழந்தைங்க இங்க பிறக்கும் போது என்ன பண்றாரு இவரு பாருங்க. தாயின் கர்ப்பத்திலே ஒரு போராடுறாரு இவரு. இந்த குழந்தையா இருக்கும் போது அப்படியே குதிகாலை பிடிச்சிட்டு இவரு வராரு வெளியோ. அல்லேலூயா. பாத்தீங்களா, அங்கே போராடுறாரு அவரு. இப்ப காலத்தில் இப்ப இருக்கிற குழந்தை என்ன பண்ணுங்க, பிறந்த உடனே ட்ரேயை பிடிச்சிக்குதுங்க. அப்படியே ட்ரேல பிறந்து ட்ரேல வச்சா ட்ரேயை பிடிச்சிக்குது. அப்படியே பாத்துக்கிறீங்களா? சில போட்டோங்கள்லாம் ரொம்ப வைரல் ஆயிருந்து. அப்படியே ட்ரே பிடிச்சிக்குதுங்க அப்படியே குழந்தை. அது மாதிரி தான் குதிகாலை பிடிச்சின்னு இவர் இறங்குறாரு. ஏன்னா போராடுற மனுஷன் கூடயோ தேவன் கூட போராடினான். அப்போ தாயின் கர்ப்பத்திலேயே இவர் போராடி வந்தார். அல்லேலூயா. நம்ம அப்போ போராடும் போது நம்ம ஆண்டவரோட போராடி மனுஷனோட எல்லாரும் போராடி ஜெயிக்கும் போது ஜெயிக்கப்பட்டுக்கணும். அப்போ கெஞ்சி ஜெபம் பண்றது நல்லது. அல்லேலூயா. நீங்க கெஞ்சி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்காக இறங்குற தேவனா இருக்கிறார். அழுந்து அவர் நோக்கி கெஞ்சினான். ஓசையா 12:4 வாசிக்கும் போது, அவன் தூதனோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்லேயிலே அவர் அவனோடு கண்டு சந்தித்து அவனிடத்தில் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? பேசுவார். ஆண்டவர் பேசுகிற தேவன். அப்ப நம்ம பேசுறாருனாக்கா, அவர் சத்தத்தை நம்ம காதுல கேட்கணும்னாக்கா நம்ம கூட என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது, மீறுதல் இருக்கக்கூடாது. அதுதான் சங்கீதம் 32:5-6 வாசிக்கும் போது, பாவமோ அக்கிரமமோ மீறுதலோ நமக்கு இல்லைன்னாக்கா ஆண்டு நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் இதிலிருந்து எங்களை மன்னித்து இந்த பாவம் மன்னிப்பு இந்த தோஷத்தில் விடுதலாக்கி எங்கள் ஆண்டவரை எங்களோடு பேசணும்னாக்கா ஆண்டவர் பேசுவார்.
பேசுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் நேற்று ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டு சமம் ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த பாட்டு பாடியிருந்தேன், பேசும் என்னோடு பேசும். இந்த பாட்டு பாடும்போது பாடி முடிச்சதுக்கு ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு, அவங்க எங்கே ப்ரேயருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, அங்கே போக சொல்லு. சத்யா பிரதர் அவர் பேரை சொல்லி அவங்க வந்து ப்ரேயருக்கு போக சொல்லுன்றாரு. அவர் பார்த்து மாத கணக்கில் ஆயிடுச்சு, இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ப்ரேயர் கூப்பிட்டு நான் 6th anniversary கூப்பிட்டு வரல. இப்போ 3ஆம் நாள் நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இங்கே சாத்திட்டு வெளியே போகிறேன், ஃபோன் அவர்கிட்ட இருந்து வருது. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஃபோன் வருது. கரெக்டாக இருக்குங்களா? ஃபோன் வருது நமக்கு. நான் சொன்னேன், நீங்கள் எங்கே ப்ரேயருக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம் பாஸ்டர், எங்கள் அண்ணா சொன்னார் 4 மாவடிக்கு ப்ரேயர் போனோன்னு. அங்கே போங்க. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி தெளிவாக பேசுகிறார், அங்கே போங்க. ஏன்னா அக்கினி அபிஷேகம், ஆண்டவர் அக்கினி அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து போக சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிறார் இல்லைங்களா? பேசுகிறார் ஆண்டவர். நம்ம நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நம்ம காதில் கேட்கணும். பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நாம் அழுது அவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும் போது, நாங்களை மறைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். ஜெபம் பண்ண அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிடணும் ஆண்டவர் சமூகத்தில். இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த நேரத்தை நான் முடிப்பேன். நான் அந்த முடிக்கிற நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி உக்காந்துருங்க. கரெக்டாக டைம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசிடுவார். கரெக்டாக முடிக்கும் போது அந்த முள் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே தரிசனம் வந்துடும். எனக்கெல்லாம் அப்படி தான் தரிசனம் வரும். ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது தான் தரிசனமே வரும். இப்போ முடிக்கும் போது தான் அந்த தரிசனம் வரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மனதோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இந்த ஃபோன் கால் வந்துச்சு, நம்ம அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், அவங்கள்ட்ட பேசிட்டேன் இங்கே அதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம ப்ரேயரை கெட்டு போவோம். எல்லாம் ஓர கட்டிட்டு ஃபோனுக்கு அவாய்ட் பண்ணி உக்காந்தனாக்கா ப்ரேயரில் உக்காந்துணும். ஹல்லேலூயா. அது முடிச்சுட்டு பிறகு தான் இதெல்லாம் பேசணும். அப்படி நம்ம பண்ணும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். அப்போ யாக்கோபு போராடி ஜெயிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே கர்த்தர் அவன் சேனைகள் கர்த்தர் யெகோவா என்பது அவருடைய நாமம் சங்கீர்த்தனம். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் தம் ஜனமாக தெரிந்து கொள்கிறார். அப்போ தம் ஜனமாக தெரிந்து கொள்ளும் போது அவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது அவர் ஆண்டவர் பேசி நம்ம கேட்குறது. அப்போது யாக்கோபு இன்னும் இஸ்ரவேல் அப்போது சொல்லும் போது அவர் தன் ஜனங்களை தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது நாங்கள் யாரை ஏமாற்றணும், ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அப்போ ஆண்டுகிட்ட செம்ம மாட்டிங்கன்னு வச்சுங்க, கெஞ்சி அழுந்து ஜெபிக்கும் போது மாற்றுக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு சமூகம் ஜெபித்து அதுக்காக அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. நான் அழுது ஜெபம் பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இப்போவே ஆண்டு பிள்ளைகளாக ஆயத்தமாக இருந்தேன்னாக்கா நீங்கள் கெஞ்சி அழுந்து ஜெபிக்க அவசியக்கத்தையே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஆண்டரோடு இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் தருவார், உடனே உங்களுக்கு நடத்துவார், உடனே உங்களுக்கு கரம் பிடித்து நடத்துவார். இல்லைங்களா? ஆண்டவர் சூப்பராக நடத்துகிற தேவன். அப்போ தம் பங்கை தெரிந்து கொண்டு எருசலேமை மறுபடியும் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார், இந்த ஊழியத்தை மறுபடியும் நான் தெரிந்து கொள்கிறேன், மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த ஊழியத்தை மறுபடியும் அவர் தெரிந்து கொண்டு அவர் என் ஜனம் என்னுடைய ஊழியம் சொல்லி ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார். இப்போ அப்போ இதில் எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்களா? ஆனால் இப்போ தம் ஜனமாக நான் தெரிந்து கொள்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நான் தெரிந்து கொள்ள இருக்கேன், என் ஜனம் என்னுடைய ஊழியம் எதுன்னுட்டு ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கிறார். அப்போ இந்த ஊழியத்தை யார் கட்டி எழுப்புறாரு? ஆண்டவர் கட்டி எழுப்புறாரு. இது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்களா? அப்போ இந்த ஊழியத்தை உருவாக்கி அவரே நடத்துகிறாரு. நாங்கள்லாம் அவர் வேலைக்காரங்க, அவர் என்ன சொல்றது கேட்குங்க, அவ்வளோதான். அவங்களோட வேலைக்காரர், அவ்வளோதான். அப்போ ஆண்டவரே ஆளுகை செய்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் கட்டி எழுப்புறார், மறுபடியும் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள்லாம் யார்? பாக்கியவான்ங்க, பாக்கவதிங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அப்பா வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி போய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவனுடைய ஜனமாக இருக்கிறேன். அப்போ நீங்களாம் தேவனுடைய ஜனங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்களாம் வேற ஆளா, இல்லை, உங்களெல்லாம் சேர்த்து தான் ஆட சொல்கிறாரு. சபைன்னாங்க என்னது? நாங்களாம் சேர்ந்து தான் சபை, ஒருத்தர்கள் எல்லாரும் சேர்ந்து தான். அப்போ எல்லாரும் சேர்ந்துனாக்கா அப்போ நம்மளை எல்லாரும் ஆண்டவன்னு சொந்த ஜனமாக நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைங்க. வாங்க ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா.
இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் நல்லவர் அப்பா. ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா, கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். இயேசுவே எங்கள் நினைப்பாக இருக்கிறவரே. ஏசையா ஆண்டவர் நம் நினைப்பாக இருக்கிறார். காலையில் எழுந்திருக்கும் போது காலையில் அபிஷேகம் செய்து ஆண்டவர் எழுப்பினார். எப்பவுமே ஜபம் முடியும் போது ஜபத்து மத்தியில் தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் அபிஷேகம் செய்து எழுப்பி இருக்கிறார். அதனாக்கா அவரை நம்ம நினைப்பாகவே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நினைப்பாக இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நினைப்பாகவே இருப்பவர் ஏசையா. உங்கள் நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. உங்கள் நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணாலே நினைச்சவரை, ஆண் குழந்தை கொடுத்தவரை, ஆபிரகாம் நினைச்சவரை, ஆசீர்வாதம் தந்தவரை. அண்ணாலே நினைச்சவரை, ஆண் குழந்தை கொடுத்தவரை, ஆபிரகாம் நினைச்சவரை, ஆசீர்வாதம் தந்தவர். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரை இசையா. உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவர் இசையா. நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழையை நினைச்சவரை, தாய்கரையில் தெரிந்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரை, பெரியவனாகி மாற்றுகிறேன். என்னை நினைத்தவரை, தாய்கரையில் தெரிந்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரை, பெரியவனாக மாற்றுகிறேன். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணாலே நினைச்சவரை, ஆண் குழந்தை கொடுத்தவரை, ஆபிரகாம் நினைச்சவரை, ஆசீர்வாதம் தந்தவரை. அண்ணாலே நினைச்சவரை, ஆண் குழந்தை கொடுத்தவரை, ஆபிரகாம் நினைச்சவரை, ஆசீர்வாதம் தந்தவரை. அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் இசையா. நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீது நினைச்சவரை கண்மலை மேல் நிறுத்தினீரே. யானேல் நினைச்சவரை தலை நிமிர செய்தீரே.
மகிமைப்படுத்துவோமா? என் நினைப்பாக இருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. எருசலேமை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஓ இயேசுவே, இங்க தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா, யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படுவாய். ஓ மனிதரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய். என் தேவனின் நல்லவர் அப்பா, நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. என் ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. எங்கள் நினைப்பாவே இருக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, வார்த்தை தந்து எங்களை தேர்க்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை புதுப்பிக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை மறுபடியும் ஆண்டவர் புதுப்பித்து என் தேவன் நடத்துகிற தேவனே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஆண்டவர், இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வாதங்கள் தந்தீரே, உமக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவர்? நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அப்பா, உங்க முன்பாக எந்த இன்ஃப்ளூயன்ஸும் ஒண்ணுமே கிடையாது அப்பா. செல்வாக்கோ அப்பா, மனுஷனுடைய பலத்தினாலோ பணத்தினாலோ இல்லாத ஒரு சாக்கியத்தை, இல்லாத ஒரு பாக்கியத்தை, இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை தந்திருக்கீங்க ஆண்டவரே. என் ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கீங்க அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக அப்பா. இருக்கிற அத்தனை பேரும் அப்பா என் ஜனங்களாக ஆண்டவரே அப்பாவும் சமூகத்தில் ஜெபிக்கும் போது அப்பாவும் சமூகத்தில் பேசுவீராக. யாக்கோபோடு பேசின தேவன் அப்பா ஒவ்வொருடையும் பேசுவீராக. நம்முடைய ஜனத்தில் நீங்க பேசுவீங்க ஆண்டவரே. The voice of Jesus ministry சொல்லும் போது அப்பாவுடைய துணி அப்பா கேட்கும் ஆண்டவரே. இயேசு பேசுகிறது என் காது விழுது. ஆண்டவர் பேசுறது என் காது கேட்குது. ஆண்டவர் பேசுறது ஹிருதயம் கேட்குது. நான் உணர அடைகிறேன். அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு அபிஷேகம் இந்த ஊழியத்தில் ஆண்டவரே கட்டி எழுப்பீராக. வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்டர்னாக்கா தேவனே பேசுற போல இருக்கணும். என் தேவனே பேசுற போல இருக்கணும். மனுஷனை மறைத்து என் தேவன் நீங்க பேசுற தேவனா இருக்குங்க அப்பா. நீங்க பேசி அப்பா, நீங்க பேசும்போது அப்பா அற்புதமா இருக்கும் ஆண்டவரே. அப்பா, நம்ம சுய பலத்தினால் பேசுறது ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல அப்பா. நீங்க பேசும்போது அது மகிமையா இருக்கும். நீங்க பேசும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க பேசும்போது வாழ்க்கைய மாறும். நீங்க பேசும்போது அற்புதமா இருக்கும். அப்படி நீங்க செய்யப்பட உங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஆசீர்வாதம் உம் பாதம் எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். இந்த லைவ்ல பார்க்கிற ஜனங்களை ஆண்டவரே சந்திப்பீராக அப்பா. எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்குவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, வார்த்தைகளை தேற்றுவதாக. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. சாயங்கால பிரேயருக்கு இன்றைக்கு 2வது நாள் உபவாச ஜெபம். 3வது நாள் நாளைக்கு ஈவினிங் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 3 நாள் ஜெபம் பண்ணி தான் சாப்பாட்டிலே கை வைப்பேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். God bless you.